கிராமங்கள்ல வீடுகளுக்கு போனா ஃபர்ஸ்ட் அந்த செம்புல ஒரு நீ தண்ணியாவது கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு முட்டை, கோழி, இறைச்சி அப்படின்னு சொல்லி வச்சு ரொம்பவே கவனிப்பாங்க. இந்த விருந்து எதுக்கு பண்றாங்க? இன்னைக்கு அட்டைப்படம் பகுதியில பார்க்கலாம். வணக்கம். புத்தகவாசிகளில் இது அட்டைப்படம் பகுதி. அதில் விருந்தில் இருக்கும் வாழ்க்கை பாடம் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஒரு தொன்மை சமூகத்தில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் ஏதோ ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாம் எதை சாப்பிடுகிறோமோ அப்படித்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மியில் அரைச்சி சாப்பிட்றாங்க அப்படின்னா அம்மியில் அரைக்கிற சட்னி சூடாகாது, குளுமையாக இருக்கும். அதை மாதிரி சாப்பிட்ருந்த காலங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுலேயும் கூட சூடான வார்த்தைகள் இல்லை. இப்போ அதே இது மிக்சியில் நீங்கள் அரைக்கும்போது சூடாயிரும். அதை சாப்பிடக்கூடிய காலகட்டம் இப்போ பேச்சிலையும் வார்த்தைகள் சூடாக பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. இப்போ கூட்டு இருக்குது, அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. இப்போ கூட்டு அப்படின்னு எடுத்தோடனே ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கரிசலாங்கண்ணி கூட்டும்பாங்க, புடலங்காய் கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு, தக்காளி கூட்டு. இதில் ஒன்று பிரதானமாக இருக்கும், மற்றவைகள் கூட இருக்கும். அதனால தான் ஒன்றோட பேரை சொல்கிறாங்க. கூட்டு குடும்பம் அப்படித்தான் இருந்தது. ஒரு தலைவர் இருந்தார், மற்றவங்கள்லாம் துணையாக இருந்தாங்க. அப்போ ஒரு தொன்மை சமூகத்தில் உணவு அப்படின்றது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பிறந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விருந்தில் வாழ்க்கையின் மாபெரும் தத்துவம் ஒளிந்திருப்பதாக பெரியோர்கள் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல்ல அந்த வாழை இலையினுடைய அமைப்பே சாப்பிடுவதற்காகவே இருக்கக்கூடிய இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல வாழை இலை எப்படி இருக்குன்னா, மேலே இளம் பச்சையாக இருக்கும், அந்த நடுப்பகுதிக்கு கீழே பச்சை அடர்த்தியாக இருக்கும். மேலே சூடு தாங்காது, கீழ்ப்பகுதி நல்ல சூடு தாங்கும். அதனால் மேலே கூட்டு, பொரியல், தயிர் பச்சடி, உப்பு, ஊறுகான்னு சூடு கம்மியாக இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுருவாங்க. அதிக சூடான சாதம், குழம்பு எல்லாத்தையும் இலையினுடைய கீழ்ப்பகுதிக்கு கொண்டு வருவாங்க. இதில் முதல்ல இருக்கக்கூடியது இளமை பருவம். இளமை பருவத்துக்கு எல்லாமே தேவை, ஆனால் ஒரு குழப்பமான பருவம். அதனால தான் பார்த்திங்கன்னா கரமுறான சத்தத்தோடு அப்பளம் எல்லாம் இருக்கும். அப்படி முதல்ல ஊற்றக்கூடியதுக்கு குழம்புன்னு பேர். குழம்பிய பருவம் அது. காய், பொரியல், கூட்டு, பச்சடின்னு எல்லாம் தேவை. இப்போ இந்த குழம்புக்குள்ளேயும் காயெல்லாம் இருக்கும். ஆக குழம்பிய இந்த இளமை பருவம் முடிஞ்சு ஒரு மனிதன் 40 வயதை தொடுறான் அப்படின்னா, அந்த 40 வயதை என்ன சொல்கிறாங்கன்னா, வாயில் அவனுடைய வார்த்தைகள் கடுமையாக இருக்கும், ஆனால் பிறரினுடைய நன்மைக்காக அந்த வார்த்தைகள் இருக்கும். ரசம் அந்த மாதிரி. அதில் மிளகு போட்டு பண்ணுவாங்க. மிளகு வாயில் உரைக்கும், வயிற்றில் உரைக்காது. வயிற்றுக்கு இதத்தை தரும். மிளகா வாயில் உரைக்கும், வயிற்றில் உரைக்கும், தொட்ட இடத்துலலாம் உரைக்கும். அதனால தான் ரசத்தில் மிளகு போடுவாங்க. அடுத்தது இதில் காய்கள் எதுவும் போடுறதில்லை. பக்குவம் அடைஞ்சிட்டதுனால தக்காளின்ற ஒரே ஒரு பழம்தான். அப்போ 40 என்பது குழம்பிய பருவத்துக்கு அடுத்த தெளிவான பருவம். தான் அதை ஊற்றும் போதே சொல்லுவாங்க, ரசத்தை கொஞ்சம் தெளிவாக ஊற்று அப்படிம்பாங்க. இந்த 40 வயது பருவத்தை முடித்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பக்குவம் வந்துடுது. இப்போ இறைவன் அல்லது இயற்கை அவனுக்கு வாழ்க்கையின் சுவையை கொடுக்குது. அதனால தான் அதுக்கு அடுத்த ரசத்துக்கு அப்புறம் பாயாசம் பரிமாறணும். இதுக்கப்புறம் முதுமை பருவம். இப்போ விருந்தில் தயிர் கொடுக்குறாங்க, ஆனால் முறையான விருந்தில் தயிர் கொடுப்பதில்லை, கொடுக்கக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. பாலினுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப பெருசு. நல்லா பால் இருக்கும், அப்புறம் காய்ச்சிடுவாங்க, அப்புறம் தயிர் ஆகும், தயிர்லேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க, வெண்ணெயிலேருந்து நெய் எடுப்பாங்க. இப்படி பால் ஒவ்வொரு பருவத்துலேயும் தன்னிட்டேருந்து ஒன்று ஒன்று கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் தன்னிட்டேருந்து கொடுப்பதற்கு இனிமேல் ஒன்றும் இல்லை அப்படின்ற பருவம் என்னென்னா மோர் தான். அதுதான் முதுமை பருவம். அந்த முதுமை பருவத்துக்காக மோரை அடையாளமாக ஊற்றுறாங்க. இப்போ மோர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இலையை மூடிடுவார். இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பை தானே எடுத்துகிட்டு சுடுகாட்டில் போய் படுக்க முடியாது. அப்போ அதை இன்னொருத்தவங்க தான் அந்த இலையை எடுத்துகிட்டு போய் போடுவாங்க. இந்த இலையை பசு சாப்பிட்றோம், உடம்பை மண் சாப்பிட்றோம். பூமிக்கும் பசுவுக்குமே வசுந்தரா அப்படின்னு பேர். ஆக குழம்பிய இளமை பருவம்,
அதற்கப்புறம் தெளிவான பருவம், அதுக்கப்புறம் பாயாசம்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம், அதுக்கப்புறம் இனிமேல் கொடுப்பதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய மோர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதுமை பருவம். இந்த பால் பருவத்தை தான் பால பருவம் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவாங்க. ஆக முதுமை பருவத்துக்கு மோர் ஒரு பொருத்தமான குறியீடு. இப்படி ஒரு விருந்திலேயே ஒரு வாழ்க்கையின் பாடம் ஒளிந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே படிப்போட சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க. அறிவு பசி அப்படின்னு சொல்லுவாங்க, கண்களுக்கு விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க, செவிக்கு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் ஈயப்படும். நம்ம இதில் கூட வயிற்றுக்கும் ஈயப்படும்னு ஒரு நிகழ்ச்சி வருது. அப்புறம் படிப்பை வாசனையாக சொல்லுவாங்க, படிப்பு வாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தொன்மை சமூகத்தில் உணவு என்பது ஒரு படிப்பினையாகவும் இருக்குது. அப்படின்றதுனால தான் இது அட்டைப்படம் பகுதியிலையும் புத்தகவாசிகள் பகுதியிலையும் சொல்ல வேண்டி வருது. இட்லி தோசையை கூட அப்படி தான் சொல்லுவாங்க. இட்லி மௌனமாக இருக்கும், அதனுடைய வேகம் போதும் சரி ஒன்றுமே தெரியாது. அது ஒவ்வொரு விள்ளல்லையும் அது மௌனமாக இருக்கும். ஆனால் தோசை வேகம் போதும் படப்படப்படன்னு இருக்கும், மொறுன்னு இருக்கும். கடைசி தூண்டு வரைக்கும் தோசை பேசிகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே மாவு தான் இட்லியாகவும் மாறி இருக்கும், தோசையாகவும் மாறி இருக்கும். ஒரே மனிதன் மௌனமாகவும் இருக்க வேண்டி இருக்கிறது, பேசவும் வேண்டி இருக்கிறது. ஒரு சீன தத்துவத்தில் சொல்லுவாங்க, நல்ல தலைவன் அப்படின்றவன் மௌனத்தையும் பேச்சையும் சரி சம விகிதத்தில் கலந்து பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்னு. ஆக விருந்தில் ஒரு வாழ்க்கை பாடம் மறைந்திருப்பது தொன்மை சமூகத்திற்கு ஒரு அடையாளம் என்றே சொல்லலாம். கவிதைனாலே அழகுதாங்க. இந்த அழகான ஒரு கவிதை புத்தகத்தை சூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ நமக்காக ஒரு கவிதை புத்தகத்தை சூஸ் பண்ணி இன்னைக்கு அறிமுக காண்டத்தில் அறிமுகம் பண்றாரு மனுஷபுத்திரன் சார். என்ன புத்தகம்னு பார்க்கலாம். வணக்கம். இந்த 39வது சென்னை புத்தக கண்காட்சிக்கு மிகச்சிறப்பான பல புதிய நூல்கள் வந்திருக்கின்றன. தொடர்ந்து புத்தக கண்காட்சியை ஒட்டி, அதுவும் சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் பெரிய அளவிற்கு புதிய நூல்கள் வருவது என்பது ஒரு வளமையான ஒன்றாக மாறிவிட்டது. பல சமயங்களில் தமிழுக்கு ஆக்கமும் ஊக்கமும் வழங்கக்கூடிய நூல்கள் இந்த கண்காட்சிக்கு வருவது ஒரு வழக்கமாகவும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலும் கூட ஒவ்வொரு பதிப்பாளரும் ஏராளமான புதிய நூல்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உயிர்மை பதிப்பகம் கூட அத்தகைய பல நூல்களை கொண்டு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நான் என்னுடைய ஒரு புத்தகத்தை பற்றி தான் உங்களிடம் பேச இருக்கிறேன். இந்த சென்னை புத்தக கண்காட்சியை ஒட்டி ஒரு சில தினங்களுக்கு முன்பு வெளிவந்த என்னுடைய ஒரு கவிதை தொகுப்பு, அதாவது சென்ற ஆண்டில் நான் எழுதிய கவிதைகளினுடைய ஒரு மொத்த தொகுப்பு இந்த தொகுப்பு. அதாவது புலரியின் முத்தங்கள் என்கிற தலைப்பில் அமைந்த இந்த நூல். இந்த நூலில் என்னுடைய 235 கவிதைகள் 416 பக்கங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த புத்தகத்தை பற்றி நான் உங்களிடம் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக நம்முடைய சமூக வாழ்க்கை அல்லது தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை அது பலவிதமான மாற்றங்களை அடைந்திருக்கிறது. பல புதிய அனுபவங்களை நாம் பெறுகிறோம். பல புதிய சிக்கல்களை, பிரச்சனைகளை சமூகத்தில் தொடர்ந்து சந்திக்கிறோம். அவற்றையெல்லாம் ஒரு காலத்தினுடைய பதிவாக கவிதைகளுக்குள் அவற்றை சேமித்து வைக்க வேண்டும் என்கிற உணர்வோடு எழுதப்பட்டவை தான் என்னுடைய இந்த கவிதைகள். இந்த புலரியின் முத்தங்கள் என்கிற இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதைகளை 3-4 வகைகளாக பிரிக்கலாம். முதலாவதாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடிகள், சவால்கள், அவற்றை பற்றி இந்த புத்தகம் பேசுகிறது. முக்கியமாக சென்ற ஆண்டில் நடந்த மதவாத வன்முறைகள், எழுத்தாளர்களின் மீதான ஒடுக்குமுறைகள், அல்லது இந்திய பண்பாடு என்ற ஒரு 19வது பண்பாட்டை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள், இவற்றையெல்லாம் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய கவிதைகளும் இதில் இருக்கின்றன. முக்கியமாக சென்ற ஆண்டில் நான் எழுதிய மாமிசத்தின் கதை என்கிற ஒரு கவிதை மிக பிரபலமாக பேசப்பட்டது, சர்ச்சிக்கப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. அதே போல் இன்னும் பல கவிதைகள், நம்முடைய சமகால அரசியலை முன்வைத்து எழுதப்பட்ட கவிதைகள். இன்னொரு புறம் காதல் கவிதைகள், அதாவது காதலினுடைய நுட்பமான உணர்வுகள், காதலினுடைய புரிந்து கொள்ள முடியாத உணர்வுகள், ஆண்களுடைய மனதிலும் பெண்களுடைய மனதிலும் இருக்கக்கூடிய ரகசியங்கள், இப்படிப்பட்ட விஷயங்களை தேடி செல்லக்கூடிய ஏராளமான கவிதைகளை இந்த தொகுப்பில் எழுதியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு நீள் கவிதை, ஒரு நீண்ட கவிதை இருக்கிறது. காதலின் 100 சம்பவங்கள் என்கிற ஒரு கவிதை. ஒரு ஆணோ பெண்ணோ காதலிக்க தொடங்குகிற போது அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் அவர்களுடைய மனநிலையில் ஏற்படுகின்றன. அவர்களுடைய மேனரிசம் மாறுகிறது, அவர்களுடைய செயல்கள் மாறுகின்றன.
இவற்றையெல்லாம் ஒரு 100 சம்பவங்களை தொகுத்து ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை என்பது ஒரு பெரிய அளவிற்கு வாசிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான ஒரு கவிதை இந்த தொகுப்பில் இருக்கிறது. முக்கியமான விஷயம் என்னவென்றால், தனித்து வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய பிரச்சனைகள். ஒரு மனிதன் தனிமையில் வாழும்போது அவனுக்கு என்னவெல்லாம் நடக்கிறது. அப்படி ஒரு நீண்ட கவிதை தொடர், கிட்டத்தட்ட 44 கவிதைகள் எழுதினேன். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் தனியாக வாழ்கிறார்கள், அல்லது உறவுகள் துண்டிக்கப்பட்ட நிலையில், தன்னை கவனித்துக் கொள்ள முடியாத நிலையில் வாழக்கூடிய மனிதர்கள் ஏராளமாக வாழ்கிறார்கள். இந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது, இந்த மனிதர்களுடைய பயங்கள் என்ன, இந்த மனிதர்களுடைய கனவுகள் என்ன, இந்த மனிதர்களுடைய துயரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் ஒரு நீண்ட கவிதை வரிசையாக அதில் எழுதினேன். அதுதான் தனித்திருக்கும் வீடு என்கிற அந்த தொடர். அதனூடாக குழந்தைகள் தொடர்பாகவும், வாழ்க்கையில் இன்னும் பல மென்னுணர்வுகள் தொடர்பாகவும், எளிய மனிதர்கள் தொடர்பாகவும் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறேன். செக்ஸ் ரோபோக்கள் சந்தைக்கு வந்து விட்டன என்கிற ஒரு கவிதையும் கூட இந்த தொகுப்பில் எழுதியிருக்கிறேன். அதாவது நான் ஒரு செய்தியை படித்தேன். அதாவது செக்ஸ் ரோபோக்களை இன்றைக்கு ஐரோப்பாவில் உருவாக்கி விட்டார்கள். அது அவர்களுடைய கலாச்சார வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை, அதிர்ச்சியை உண்டாக்குகிறது என்று. அது உண்மையிலேயே எதிர்காலத்தில் அப்படி செக்ஸ் ரோபோக்கள் வருகிற போது ஒரு சமூகத்தில் எத்தகைய பண்பாட்டு மாறுதல்கள் ஏற்படும் என்று ஒரு கவிதையில் எழுதியிருக்கிறேன். அதே போல் மனிதர்கள் அடையக்கூடிய அவலங்கள், துயரங்கள், கண்ணீர், வருத்தங்கள், இவற்றையெல்லாம் கூட இதில் இருக்கக்கூடிய கவிதைகள் பேசுகின்றன. நிச்சயமாக என்னுடைய படைப்பு வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஆக்கமாக இந்த புலரியின் முத்தங்கள் என்கிற இந்த தொகுப்பை நான் நினைக்கிறேன். இது உண்மையில் வாழ்க்கையினுடைய வண்ணங்களை, இப்போ ரகசிய கண்ணீரை, ரகசிய வேதனைகளை, ரகசிய சந்தோஷங்களை பேசக்கூடிய கவிதைகளாக உங்களுக்கும் நடந்திருக்கக்கூடிய, ஆனால் நீங்கள் பேச தயங்குகிற விஷயங்களை பேசுகிற ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு அமைந்திருக்கிறது. உயிர்மை பதிப்பகம் இந்த புத்தகத்தை பதிப்பித்திருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் உயிர்மை அரங்கில் இந்த புத்தகம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.